interested in you receiving healing and freedom from anything that is keeping you from becoming all He intends for you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். நீங்கள் எதிர்பார்க்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தருவாராக. Your healing and the healing of all people is on His heart, and I want to share His heart with you today. அன்புக்குரியவர்களே, தேவன் சுகமளிக்கிற தேவன். அவர் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட அவர் போதுமானவர். So let's pray. நாம் ஜெபம் செய்வோம். Father God, we thank you for your love and compassion for all of us. சர்வ வல்லவரே, உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய காருண்யத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. You have such a heart to see all of us healed and whole and free. ஆண்டவரே, நாங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Help every person watching to receive the truth of who you are and what you desire for them. அன்புக்குரிய ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீர் யார் என்பதை அவள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. Let your name be glorified. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். In the powerful name of Jesus we pray. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். I want to turn to Matthew chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். And I want to read the first 3 verses, 1 to 3. 1லிருந்து 3 வசனங்களை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். Amen. So a leper said to Jesus, if you are willing, you can make me clean. அன்புக்குரியவர்களே, அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். Jesus said, I am willing, be cleansed. இயேசு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். This is really good news for all of us. அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு நல்ல செய்தி தெரியுமா? This shows Jesus is willing to heal you and everyone who needs healing. அன்புக்குரியவர்களே, இயேசு நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை சுகமாக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். Put your faith in him for not only his ability to heal, but his willingness to heal you. அன்புக்குரியவர்களே, இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று அவரை நம்பி வாழுங்கள். All throughout the Gospels, Jesus healed everyone who came to him. ஆண்டவர் சுவிசேஷம் முழுக்க இயேசுவிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ, So come to him expecting a miracle. அவள் எல்லாம் அவர் தொட்டு சுகமாக்கினார். இன்றும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Let's read verse 13. அதே அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென். The centurion had a servant at home who was paralyzed and tormented. அங்க கவனிங்க, இங்க ஒரு 100க்கு அதிபதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் கொடிய வேதனையோடு கூட வியாதியோடு கூட வாழ்ந்து வந்தான். And he said to Jesus, just speak the word and my servant will be healed. அவன் இயேசுவிடத்துல சொன்ன, ஆண்டவரே, நீர் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னான். And Jesus said to him, as you have believed, it will be done. இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். It is about believing he wants to and is healing you. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவர். Jesus not only has such love and compassion, but he honors each one of us. அன்புக்குரியவர்களே, அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அதே சமயத்திலே நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். You are created in his image and he has given you worth and value. ஆண்டவர் உங்களுக்கு கனத்துப்படுத்தி உங்களை கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார்.
He never wants us to be sick or bound. நீங்க கட்டப்பட்டு வியாதியில இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் அவர் எண்ணுவதில்லை. His desire, his heart is for us to be whole and free. அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை சுகமாக்க அவர் விரும்புகிறார். He has a beautiful destiny here on earth for each of us to fulfill. அவர் இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியத்தை தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Let's go down to verses 16 and 17. 16, 17 வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதே அதிகாரத்திலே மத்தேயு 8, 16, 17 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். Amen. So that same evening, there were many people who were brought to Jesus that were demon possessed and sick. அன்று இரவிலே அங்க வசனம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்தவர்கள் அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And he healed all of them. அங்கே கவனிங்க, வந்த எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். Jesus took our infirmities and bore all of our sicknesses on the cross, and by his stripes we are healed. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். So healing can include freedom from sin, shame and guilt. இந்த சுகமானது பலவீனங்கள், அதே சமயத்தில் வெட்கம், ஞானம் இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். From demonic oppression, torment and curses. இன்னைக்கு வியாதிகள், பொல்லாங்கு எல்லாவற்றிலிருந்தும் இது நம்மை விடுதலையாக்கும். From sickness, disease and emotional illness. இன்னைக்கு நம்முடைய சுயத்தில் காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் இந்த சுகம் நமக்கு கொடுக்கும். We do not need to twist God's arm to give us these things. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். They are freely provided through his death on the cross. இது இயேசு சிலுவையில் அவர் மரித்ததினாலே இவைகள் நாம் இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். Jesus gave us new creation lives. இயேசு நமக்கு புதிய சிருஷ்டியின் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். If you are in Christ, you are a new creation. All things have become new. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. This does not mean that your healing is automatically completed when you believe in Jesus and are a new creation. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவை விசுவாசித்தால் இது தானாகவே உங்களுக்கு நடைபெறுகிற காரியமாய் இருக்கிறது. We must realize all of this is available for us and believe it is truth. அன்புக்குரியவர்களே, இது உண்மையும் சத்தியமாய் இருக்கிறது. It's because Jesus says it. ஏனா இயேசு இதை சொல்லி இருக்கிறார். He honors us as his creation and wants to be who he created us to be. அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். When we are sick or tormented, it opposes who we are now. அன்புக்குரியவர்களே, நீங்கள் வியாதியோடு அல்லது போராட்டத்தோடு கூட இருப்பீர்களானால் Jesus defeated the devil for all of us. இயேசு நமக்காகவே பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் தேவன் அதம் பண்ணினார். We are never to put up with the plans and attacks of the devil. அன்புக்குரியவர்களே, பிசாசினுடைய எல்லா சதி ஆலோசனைகளும் அதமாகட்டும். The blood of Jesus speaks loudly and silences the devil and breaks off his plans to destroy you. அன்புக்குரியவர்களே, தேவன் மகிமைப்படுவாராக. பிசாசின் சகல சதி ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். The devil only wants to kill, steal and destroy from you. பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவே வருகிறான். When you are healed and freed, the kingdom of God has come upon you. அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு கிருபை தருகிறார். And the devil has no say in the matter. அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். We are on the offense. We are not trying to defend ourselves. அன்புக்குரியவர்களே, நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர்.
Jesus did what was needed, and we must believe that what he did was enough. அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிற தேவன். Why did Jesus heal when he was on earth? இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது ஏன் அவர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தார்? There are many reasons, but let me share some with you. பல காரணங்கள் உண்டு. அதுல சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Jesus healed because God loves to heal. இயேசு சுகமாக்கின காரணம் ஆண்டவர் நம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus only did what he saw the Father doing. இயேசு பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். This shows that every healing is a direct reflection of God's heart. ஒவ்வொரு சுகமும் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற ஒன்றாய் இருக்கிறது. Sometimes the Lord gives me words of knowledge for healing. சில சமயங்களிலே கர்த்தர் சுகமாக்குவதற்கு ஏதுவான தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தருவார். I hear him, or I feel a pain in my body that's not my own, or I see something. சில சமயங்களிலே கர்த்தர் இவளுக்கு சுகத்தை கொடுக்க போறேன் என்று சொல்லுவார். சில சமயம் அவங்க பருகிற வலியை என் சரீரத்தின் வலி அல்ல, அவர்கள் சரீரத்தின் வலியை என் சரீரத்தில் நான் உணர்வேன். Recently, my back started hurting, and I knew it was not a problem that I deal with. திடீரென்று எனக்கு என்னோட முதுகுல ஒரு பயங்கர வலி எனக்கு ஏற்பட்டது. இது என்னுடைய வலி இல்லை என்று நான் உணர்ந்தேன். I saw some ladies shortly after that, and I asked if someone had back pain. நான் உடனே ஒரு சகோதரியை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு முதுவலி இருக்கிறதா என்று கேட்டேன். One of the ladies told me that she did. உடனே அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, ஆம் எனக்கு முதுவலி இருக்கிறது என்று சொன்னாங்க. When I told her that Jesus wanted to heal her, she got excited. அவங்க இயேசு சுகமாக்க வேண்டும், இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் என்று நான் சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானது. As I prayed for her, Jesus took all her pain away. அப்படி நான் ஜெபித்த போது கர்த்தர் அவளுடைய எல்லா பலவீனங்களிலும் இருந்தே அவளை விடுதலை ஆக்கினார். Praise Jesus for that. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். Amen. If I had not been paying attention, I would have missed the opportunity to tell her and show her God's love and compassion for her. இப்பொழுது என்னுடைய வலியை உணர்ந்து இது கர்த்தர் யாரோ ஒருவருக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் என்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்தால் அந்த வாய்ப்பை நான் இழந்து போயிருப்பேன். By God healing her back, it reflected his heart for her. ஆண்டவர் என் மூலமாக கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். Jesus also healed because people asked him to heal them. சிலரை கர்த்தர் சுகமாக்கினார். ஏன்னா அவங்க ஆண்டவரிடத்தில் எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டாங்க. We've already talked about this. நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். People came to him for healing, and many crowded him because they were asking for healing. நிறைய திரளான ஜனங்கள் இயேசுவை கூடினாங்க. அவங்களை பார்த்து இயேசுவை பார்த்து கேட்ட, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் என்று சொன்னாங்க. Jesus healed because miracle signs and wonders reveal Father God. இயேசு சுகமாக்கினார். ஏன் தெரியுமா? அற்புதங்களும் அடையாளங்களும் பிதாவாகிய தேவன் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும். Jesus was sent to show us the Father. ஏன்னா இயேசுவை பிதா எதற்கு அனுப்பினார் தெரியல, பிதாவை காண்பிக்கும்படியா இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். He was sent to show us the Father. இயேசுவை காண்பிக்கும்படி, பிதாவை காண்பிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். By doing the works of God, Jesus gave the world the most accurate picture of who God is. இயேசுவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். Jesus healed as proof that the kingdom of heaven was on earth among men. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை மனிதர்களுக்குள் காண்பிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். Jesus knew that there were two forces at war on earth, the kingdom of God and the influence of Satan. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு தெரியும் இந்த உலகத்திலே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கு. ஒன்று தேவ ராஜ்யம், ஒன்று பிசாசுடைய கிரியைகள். As the kingdom of God advances on the earth through healing and deliverance, it destroys the dominion of the enemy. அன்புக்குரியவர், தேவ ராஜ்யம் பிசாசின் கிரியைகளை அதம் பண்ணுவதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பலப்பட ஆரம்பிக்கும். This is taking the offensive position, not trying to fight the devil by yelling at him. பாருங்க, பிசாசை கத்துவதனால அல்ல, தேவ ராஜ்யம் வந்தா பிசாசு ஓடி போய் விடுவான்.
Let's turn to the Gospel of Luke, chapter 13. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். Luke 13, and I want to read verses 10 through 13. லூக்கா 13:10 13ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். Amen. So when Jesus healed a woman from a spirit of infirmity, the kingdom of God broke the power of Satan over her life. பாருங்க, இயேசு அவளை தொட்டு அவளை சுகமாக்கினார். Healing and deliverance demonstrated that the kingdom of God had come near. அன்புக்குரியவளே, சுகம் மூலம் ஆரோக்கியத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நம் அருகாமையிலே கடந்து வரும். As we minister healing and freedom to others, it destroys the plans of the devil and at the same time advances the kingdom of God. அன்புக்குரியவர், நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக அவளுக்கு ஜெபித்து தேவனுடைய சுகத்தை கொடுக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் கடந்து போக ஆரம்பிக்கும். When I was in India in October, the devil was trying to keep people blinded. அன்புக்குரியவர்களே, கடந்த அக்டோபர் மாதத்திலே நான் இந்தியாவில் இருந்தபோது ஜனங்களை அவன் குருட்டாக்கி வைத்திருக்கிறதை நான் பார்த்தேன். Many people had blurry vision. அநேகருக்கு சரியான பார்வை இல்லாமல் இருப்பதை நான் பார்த்தேன். However, when the Lord told me to call for people who have blurry vision to stand up, Jesus healed many of them all at once. அன்புக்குரியவர்களே, குருட்டு தன்மை இருக்கிற யாராயிலும் இருந்தா எழுந்துக்குன்னு சொன்னா நிறைய பேர் எழுந்தாங்க. நான் செபித்த போது கர்த்தர் அநேகருக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். And now they can see clearly so they can fulfill God's plans for their lives. அன்புக்குரியவர்களே, இப்போது அவள் சுகமாய் தேவனுடைய ஆரோக்கியத்தை அவளால் காண முடியும். I want to mention that physical healing can also bring spiritual healing to their spiritual sight, to what God wants to do. சரீர பிரகாரமான சுகம் ஆவிக்குரிய சுகத்தையும் அவளுக்கு கொண்டு வரும். The devil is stopped and the kingdom of God advances. அன்புக்குரியவர்களே, தேவன் கடந்து வருவார் என்றால் பிசாசின் ராஜ்யம் நிறுத்தப்பட்டு தேவ ராஜ்யம் அந்த இடத்தில் மகிமைப்பட ஆரம்பிக்கும். So I share the story because when God showed me that he wanted to heal people with blurry vision, it gave me a gift of faith for their healing. அன்புக்குரியவர்களே, நான் சொன்னதை போல இந்த சரியான பார்வை இல்லாதவளுக்காய் நான் ஜெபித்த போது கர்த்தர் அவளை தொட்டு தேவன் சுகமாக்கினார். It was a gift from God. இது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பரிசா இருக்கிறது. ஆமென். I did not heal their eyes, but God wanted me to participate with him. நான் சுகத்தை கொடுக்கவில்லை, தேவன் அவளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதிலே கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். I am not the only one that he wants to participate with him. ஏதோ நான் ஒருத்தர் தான் ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதல்ல. It is very important that you grasp that Jesus' healing mission is also your mission. பாருங்க, இயேசுவின் சுகமாக்குற பணி அது உங்களுடைய பணியுமா இருக்கிறது. If you believe in Jesus, you are called and empowered to do the same works he did. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீரானால் அவர் செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்யக்கூடும். So do you have vision problems yourself? இன்னைக்கு உங்களுக்கு பார்வையிலே கோளாறு இருக்குமானால் God wants to heal you right now. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So I want you to place your hand over your eye or eyes that need healing. உங்க கண்களின் மேல் உங்களோட கரத்தை அப்படியே வையுங்க. He is willing to heal you. ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். He wants to heal everyone. யாராய் இருந்தாலும் அவளை சுகமாக்குவது தேவனுடைய பணியாய் இருக்கிறது. Jesus, we thank you for your love and your compassion for each person. சர்வ வல்லவரே, இந்த வேளையிலே பார்க்கிறவளுக்கு அவர் சுகத்தை கொடுப்பீராக.
Right now, I agree with you, Jesus, and I command those blurry eyes to come back into clarity. ஆமென். இயேசுவின் நாமத்திலே பலவீனமாய் பார்வையிலே கோளாறாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பார்வை அடையட்டும். I speak to blindness to leave and for vision to be completely restored in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த குருட்டு பார்வைகள் தெளிவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பார்வை நல் பார்வை உண்டாகட்டுமே. Every disease in those eyes go now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கண்களில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். I release what Jesus says is clear vision, wholeness, and freedom from everything, and Amen. wholeness to truth. See the things naturally. இயேசுவின் நாமத்திலே அவருடைய பார்வை தெளிந்த பார்வையாக, அழகான பார்வையாக, சுகத்தின் பார்வையாக அவருடைய பார்வை காணப்படுவதாக. Thank you, Jesus, for your healing power. Thank you for your blessing your people. இயேசுவின் நாமத்தில் நீ தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீ சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. We thank you for what you're doing. We bless you in Jesus' ஆண்டவரே, name. நீ செய்ய நினைத்த கிரியைகளுக்காய் நன்றி அப்பா. இதோ இந்த வேளையிலே அவளுக்கு சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆமென். Amen. Amen. So God does not need to use us to heal people. பாருங்க, கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்துகிறார். He is almighty, he's sovereign, and more than capable of doing these things by his own supernatural power. பாருங்க, ஆண்டவர் இதை நம்மை கொண்டுதான் செய்யணும் இல்ல. அவர் மகா பெரிய தேவன். அவர் செய்ய அவரால் இயலும். And on some occasions he does it that way. சில சமயங்களிலே தானாகவே தேவன் சுகத்தை கொடுக்கிறார். However, God chooses us to participate with him. ஆனால் தேவன் அவரோடு கூட இணைந்து நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God's primary method is to use anointed human beings to carry out his redemptive purposes on earth. அன்புக்குரியவர்களே, தேவன் தாமே அவருடைய மகா பெரிய பணிக்கு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். In the Old Testament, most healings came through the activity of a prophet or a leader who God called to do it. வேதத்தில் பார்த்தால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியர்களை கொண்டு இவைகளெல்லாம் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். They spoke what God told them to speak and people were healed. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் பேசினாங்க. அவர்கள் தேவ சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். In the New Testament, things are really different. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே காரியங்கள் வித்தியாசம். Jesus' healing ministry began before the Holy Spirit came upon all believers and continued after Jesus ascended to heaven. பாருங்க, இயேசுவின் ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகள் மேல் ஊற்றப்படவில்லை. ஆனால் இயேசுவின் ஊழியத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியினால் நடந்தது. The book of Acts is filled with examples of believers carrying out Jesus' mission to heal the sick. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிப்போமானால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார்கள். Ananias prayed for Paul's eyes and his eyes opened up. பவுல் கண்களை தொட்டபோது அநேகருடைய கண்கள் சுகமடைந்தது. Peter prayed for the lame man at the temple to rise up and for Dorcas, who was called Tabitha, to be raised from the dead. பாருங்க, பேதுரு ஜெபித்த போது அங்கு தேவாலயத்தில் அற்புதங்கள் சுகங்கள் நடந்தது. There were many more healed that we can talk about today. அன்புக்குரியவர்களே, அநேக சுகத்தை குறித்து என்னால் சொல்ல முடியும். Jesus told his first disciples this. ஆண்டவர் தம்முடைய முதல் சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். Let's turn over to Matthew 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். And we'll look at verses 7 and 8. 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குருடர்களை சுகம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். Amen. So the kingdom is at hand. பாருங்க, தேவ ராஜ்யம் நம்மத்திலே வந்திருக்கிறது.
And it is advancing when you partner with God to heal the sick and cleanse lepers, raise the dead, and cast out demons. அன்புக்குரியவர்களே, தேவ ராஜ்யம் நமக்கு சமயமாய் வந்திருப்பதினாலே வியாதிகளை, மரித்தோர்களை சுகமாக்குற வல்லமை நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. And Jesus freely gave you this wonderful privilege. ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கான மாபெரும் வாய்ப்பை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். Jesus released this gift of divine healing to us through his atonement on the cross, because God's heart is for everyone to be healed. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இருதயம் மற்றவர்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கான காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். His love and compassion for all mankind is huge, and he does not want us to suffer. பாருங்களே, மனுஷரை குறித்து அவருடைய எண்ணம், அவருடைய கிருபை பெருசா இருக்கிறது. நாம் ஒருவரும் கஷ்டப்படுவது அவருக்கு சுத்தம் அல்ல. Let's go to Mark chapter 16. மார்க் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 16 we'll read verses 17 and 18. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தரின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆமென். So do you believe in Jesus? நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? In his name you will cast out demons and lay hands on the sick and they will recover. நீங்க வியாதிஸ்தர் மேல் கரத்தை வைத்தால் அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்வார்கள். He commanded you and me to bring his kingdom to earth. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம் ஜனத்தாரின் மத்தியிலே கொண்டு வருகிற ஒரு பாத்திரங்களாய் நாம் காணப்படுகிறோம். It was both a prayer, your kingdom come, your will be done on earth. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. And it was a command to cast out demons and heal the sick. அன்புக்குரியவர்களே, பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். In the book of Exodus, the Lord would speak to Moses face to face as one speaks to a friend. அப்போ யாத்திராகமத்திலே ஆண்டவர் ஒரு நண்பனோடு கூட பேசுகிறதை போல மோசேயோடு கூட பேசினார். Under the old covenant, friends of God were few. அங்கே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவ நண்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சொற்ப சிலரே. Moses and Abraham were described as friends of God. மோசேவும் ஆபிரகாமும் தேவனுடைய நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். This is why Jesus' revelation to his disciples is incredible. இதனாலதான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு பெரிய வெளிப்பாட்டுகளை கொடுத்தார். I want to read this in John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். John chapter 15, we'll read verse 14. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். Amen. You are my friends if you do what I command you to do. நான் சொல்வதெல்லாம் நீங்க செஞ்சா நீங்க என் நண்பர்கள். Jesus is looking for true friends where we share our lives as one. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு கூட இசைந்து வாழும்படி தேவன் உங்களை தம்முடைய நண்பராக தேவன் அழைத்திருக்கிறார். The cross created a paradigm shift where divine communion that was available only to a select few has now been opened up to all of us. அன்புக்குரியவர்களே, சிலுவை இன்னைக்கு உலகத்தில் இருக்க யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் சுகத்தை தரும்படியாய் தேவன் சகலத்திற்குரிய அடையாளமாய் தேவனுடைய சிலுவையை தேவன் மாற்றி இருக்கிறார். Let's look at John chapter 14 verse 12. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமென். So as friends we are empowered to do the works that he did and greater works. அன்புக்குரியவர்களே,
தேவனுடைய நண்பர்களாகிய நாம் அவர் செய்த கிரியைகளை நாம் செய்ய முடியும். அதை பார்க்க பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். And this is so that the Father would be glorified. இது தேவனுடைய நாம மகிமைக்கென்று இவைகள் நடைபெறுகிறது. Everything that Jesus did brought glory to the Father. இயேசு செய்த சகல காரியங்களும் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காகவே சகலத்தையும் செய்தார். We are to also commune with our Heavenly Father to know His heart and to do what He calls us to do. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை அழைத்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். In this way, we bring glory to God also. அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாய் தேவனுக்கு மகிமை செலுத்த இயலும். Jesus wanted His disciples, His intimate friends, to understand this truth. ஆண்டவருடைய நண்பர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். The more we grow in intimacy with God, the more we learn His compassion for us and His desire for all people to be healed. அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய இருதயம் நமக்குள் இருக்குமானால் அவரை போல மனதுருகி அவரை நோக்கி பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். We pursue the healing ministry only for the glory of God, the healer. அன்புக்குரிய நாம் சுகத்தின் ஊழியத்தை செய்கிறோம். நம்முடைய நாம மகிமைக்கென்றல்ல, தேவன் நாம மகிமைக்கென்று இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. And in desiring and moving in the gifts of the Spirit, we ultimately glorify the gift giver, God. அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வரங்கள் நம் மூலமாய் கிரியை செய்வதாக. We must recognize the twofold nature of the gospel. சுவிசேஷத்தின் 2 பகுதி இருக்கிறது. Let's look at this in 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். And we'll read verses 4 to 5. 4-5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷரின் ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சு என் பிரசங்கள் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலே பலத்தினாலும் உறுதியாக்கப்பட்டதாக இருந்தது. ஆமென். So the gospel is not only a message of words but a demonstration of power. அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவதல்ல, இது தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. Our faith must not be established on the wisdom of man, but of God by trusting in His power. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. I want to emphasize that healing is not a side hobby of God. இது சுவிசேஷமானது ஆண்டவருடைய பாதி காரியம் அல்ல. God heals and provides a gift of healing ministry for all of us because He is the healer. அன்புக்குரியவர்களே, சுகமாக்குற ஊழியத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். காரணம் அவர் சுகத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். He is looking for us to join Him because these mercies all flow from God's overwhelming heart of compassion. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இருதயம் முழுக்க மனதுருகிறவராகவே அவர் காணப்படுகிறார். In addition, healing and deliverance are evidence to unbelievers of the power and mercy of God. அன்புக்குரியவர்களே, சுகமும் விடுதலையும் தேவனுடைய மனதுருக்கத்தினால் நடைபெறுகிற ஒன்றாயிருக்கிறது. And they lead the lost to repentance. அன்புக்குரியவர்களே, சுகத்தை தருகிறது. This is showing the world the evidence of Father's love. இது தேவன் நமக்கு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். I want to conclude by asking if you need healing for anything or freedom from any bondage, hurt, or pain. ஒருவேளை நீங்கள் ஏதாவது வியாதியிலே கட்டுகளிலே நீங்கள் இருப்பீர்களானால், Jesus wants to set you free today. இயேசு இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சுகத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். His presence, His Holy Spirit is there right now with you. இயேசுவுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. If you need physical healing, place your hand on the area. உங்களுக்கு பலவீனமாய் இருக்கிற இடத்திலே உங்களுடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. He is ready to touch you. அந்த இடத்தின் மேல் தேவனுடைய கரம் கடந்து வர போகிறது. Jesus, we thank you that by your stripes we are healed. இயேசுவே, உம்முடைய தழும்புகளினாலே எங்களுக்கு நீ சுகத்தை தருகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா.
And right now, you see every person who is asking you for healing for something in their body. ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு எங்கள் சரீரத்தை சுக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, That right now we come before you, and I just speak healing over every situation that they are experiencing. ஆண்டவரே, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாய் தேவனுடைய சுகமாக்குற வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. I declare healing over every part of their body, that they would be restored to wholeness right now in ஆண்டவரே, Jesus' name. இப்பொழுதே பரிபூர்ண சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டுமே. I speak life over every organ, life over every part of their body. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் இயேசுவின் நாமத்திலே ஜீவனும் ஆரோக்கியமும் அடைவதாக. Jesus, we thank you for coming and meeting their need, because you are willing and you are able. ஆண்டவரே, நீர் அவளுக்கு சுகத்தை தருகிற தேவனாய் நீ இருப்பதற்காக விரும்புவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. We bless what you're doing. We thank you, Lord. ஆண்டவரே, நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. If you have experienced hurt and pain from someone else, choose right now to forgive them from your heart. இன்னைக்கு ஒரு வேளை மற்றவளை நீங்க கஷ்டப்படுத்தி இருந்தா, அவளை மன்னிக்க முடியாது இருந்தா, உங்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவளை மன்னிங்க. Forgive them and release them to God. அவளை மன்னிங்க, அவங்கள்ட்ட கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவளை நடத்தட்டும். And Jesus, I ask you to remove all their pain and hurt from the sting of what happened. ஆண்டவரே, அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள், மனபாரங்கள், கவலைகளை மாற்றுங்கப்பா. And in Jesus' name, I declare freedom over you and the peace of God to come upon you. ஆண்டவரே, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவளுக்கு நேராய் பேசுகிறேனே. Now I want you to ask Jesus to bless them in all they do. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பினவளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. When you bless someone that has hurt you, you are acting upon what the Word of God says to do. ஆண்டவரே, சுகம் அவளுக்கு உண்டாகட்டும் அப்பா. You bless those who curse you. எங்களை சபிக்கிறவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். You're partnering with Jesus in obedience to God. ஆண்டவரே, மனதார அவளை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. And this is where your heart becomes totally free. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் கவலைகளை மாற்றுங்க. Thank you, Lord, for what you're doing in people's hearts right now. ஆண்டவரே, இப்போதே நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்காய் நன்றி இயேசப்பா. Thank you for your healing and delivering power. ஆண்டவரே, நீ கொடுத்த எல்லா சுக வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம். We praise you and give you all the glory in Jesus' எல்லா name. மகிமையும் கனத்தையும் துதியுமுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor.